1000 கோடி ரூபாய்க்கு மேல். ஏன்னா அவங்க 1000 கோடிக்குன்னு சொல்லல. அதுக்குள்ள நம்ம சாராய மந்திரியா, ஸ்கேம் மினிஸ்டரா? செந்தில் பாலாஜிக்கு என்ன சொல்லலாம்? சாராய மினிஸ்டர்னு சொல்லலாம், இல்ல ஸ்கேம் மினிஸ்டர்னு சொல்லலாம். பொறுங்க, உங்க ஜாமீன் ரத்தாகிறதுக்கு ரொம்ப ஒன்றும் நாள் இல்லை. ஆகவே இன்றைய தினம் இந்தியால எந்த மாநிலத்திலையும் அரசு டிபார்ட்மெண்ட்ல ரைடு நடந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ரைடு நடந்தது. அதுக்கு பேர் என்ன? கரூர் குரூப்பா? கரூர் கேங். அந்த கரூர் கேங் இது பற்றி அன்னைக்கே பேசினாங்க. ஒரு நம்ம சாராய மினிஸ்டர் வந்து ஜெயிலில் இருக்கிறதையே அங்கே ரைடு நடந்தது. ஆகவே இன்னைக்கு தமிழகத்தில் இட் இஸ் நெக் டீப் இன் கரப்ஷன். அதாவது ஏந்துக்க முடியாத அளவுக்கு ஊழலிலே ஊறி திளைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம். ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு பி மனீஷ் சிசோடியா ஆஃப் தமிழ்நாடு. டெல்லியில இந்த கெஜ்ரிவால் சர்க்கார், ஏன்னா அவனுடைய லிக்கர் பாலிசி அதுல ஊழல் இருக்குன்னு முத அறிக்கை கொடுத்தது யாரு? பிஜேபியா? காங்கிரஸ் அறிக்கை. ஆகவே உலகறிய ஊழல் செய்தது அங்க சத்தீஸ்கர்ல எல்லாம். அது எங்க வர வந்தது? ஹைதராபாத் வர வந்தது. ஏன்னா திருமதி கவிதா அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நான் அப்பவே சொன்னேன், அது சென்னைக்கு நீளும். ஏன்னா நீங்க சாராயம் ஊழல் அப்படின்னா அதுக்கு உறைவிடமே எது? தமிழ்நாடு. அதனால அப்பவே சொன்னேன்னா, இவன் 2 இயர்ஸ் பேக் மணிஷ் சிசோடியா 2 இயர்ஸ் ஜெயில இருந்தார். அதனால அப்பவே சொன்னேன்னா, இந்த ஊழல் அதனுடைய நூலை பிடித்து கொண்டு நகர்ந்தார்களே ஆனால் அது இறுதியில தமிழ்நாட்டில் தான் முடியும் அப்படின்னு. இன்னைக்கு அது தமிழ்நாட்டில் இதற்கான துவக்கமாக மாறி இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம இது நடக்கலாம்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனோவியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். நீங்க பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அதனால அவருடைய உடல் நலனில் ரொம்பவும் அக்கறை இருக்கிற நபர் இருக்கிறாங்க. அதனால சொல்றேன், தயவு பண்ணி நல்ல டாக்டர்கிட்ட காட்டு. ஏன்னு சொன்னா ரூபாயினுடைய அந்த குறியீட்டை அதை மாத்துறீங்களா? அது தமிழும் போட்டது. அதை வந்து அந்த ருப்பிக்கு போடுற சிம்பல் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் கண்டுபிடிச்சு சொல்லி கருணாநிதி அவர்களே பாராட்டின ஒரு விஷயத்துல நான் இந்த ரூபா சிம்பலை மாத்துவேன். ரூபா நோட்டுல இருக்கிறத அடிச்சு அடிச்சு திருத்துவார? நீங்க வாங்கி இடி இப்ப கைப்பற்றின்னு போயிருக்கே கட்டுக்கட்டா, அது எல்லாத்துலயும் அடிச்சு அடிச்சு அந்த இது தேவநாகரியில் இருக்கு அந்த சிம்பல், அதை நான் தமிழ்ல ரூன்னு மாத்த போறேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு யார் அட்வைஸ் பண்றாங்க சீஃப் மினிஸ்டருக்குன்னு தெரியல. அவரு ஒரு நாள் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு செகண்ட் போதும் எனக்கு வரி கொடுக்காதேன்னு சொல்லிவிடுவேன். அந்த ஒரு செகண்ட் தான் வேணும் எங்களுக்கு 356. கான்ஸ்டியூஷன் இருக்குங்க. நீங்க கான்ஸ்டியூஷன் படிக்காதவரா இருக்கலாம், ஆனா பக்கத்துலயாவது கான்ஸ்டியூஷனை படிச்சவரை வச்சுக்க வேண்டாமா? ஏன்னா சீஃப் மினிஸ்டர் டெல் ஆஸ்க் தி பீப்புள் நாட் டு பே டேக்ஸ். சரி, இது என்ன இவர் வரி எப்படி கட்டுறாங்க? இவர் என்னவோ ஒரு வியாபாரிட்டையும் போய் இந்த வரியை வசூலித்து பண்டல் போட்டு இங்கேருந்து தங்கம் தென்னரசு அவர்கள் டெல்லிக்கு போய் திரும்ப நிர்மலா சீதாராமன்ட்ட வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் அதை இவர் நிறுத்தன்னு சொல்லணும்னு இட் இஸ் ஆட்டோமேட்டிக். அதாவது ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படும், அரசியல் சட்டம் எப்படி செயல்படும் தெரியாத ஒருவர் முதலமைச்சராக இருக்கார். சரி, அதை விட மோஸ்ட் டிஸ்பிகபிள் ஆக்ட் நம்ம திரு துரைமுருகன் நேற்றுக்கு பேசியிருக்கார். அது கூட நிறைய பேர் வந்து இதை அப்படியே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தி கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும்
ராகுல் வந்து இந்த நாட்டிற்கே எதிரான எண்ணம் கொண்டவர் தான். இருந்தாலும் இவ்வளவு சுரணை இல்லாம இருக்க மாட்டார்ல. வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தமிழ் பண்பாடு. அது நம்ம தேசத்துக்கே பண்பாடு தான். ஆனா இந்த மனைவி, இணைவி, துணைவி எல்லாத்தையும் மேடையிலே வச்சுட்டு இருக்கிற அவங்கெல்லாம் அப்ப தமிழ் இல்லைன்னு ஒத்துப்பாரா துரைமுருகன்? என்ன கேவலமா போயிட்டாரு. நான் ரொம்ப ஒரு சீனியர் லீடர், எபோவ் 80 இருக்கிற ஒரு நபர். இவ்வளவுலாம் மோசமா பேசுவார்ன்னு. ஏன்னா, அவர் ஒரு தரம் பேசினதே வந்திருக்கு. சட்டமன்றத்துக்கு, பார்லிமென்ட்டுக்கு போனோம்னா 2 லாங்குவேஜ் தெரியும். அதுலயும் பார்லிமென்ட் போறதுன்னா, முத ஹிந்தி தெரியணும். கெக புக்கேன்னு பேசக்கூடாது. இதே வார்த்தை சொல்லியிருக்கு. என்ன? அப்படியெல்லாம் பேசின ஒரு நபர். காரணம் என்ன? இந்த 3 நாள் ரைடு. இந்த 3 நாள் ரைடு இப்ப நான் விளையாட்டுக்கு சொல்ல தமிழகத்தின் மணீஷ் சிசோடியா யாரு? கைதாவார். இங்க இருக்கின்ற மணீஷ் சிசோடியா. ஆகவே இவங்க தே ஹவ் பிகம் மேட். அதுக்கு உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். வெரி சீனியர், வெரி ரெஸ்பெக்டட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், திரு ஜெகத் ரட்சகன். எப்பவுமே மோசமா பேச மாட்டேன், நிதானிச்சு பேசக்கூடியவர். அவர் சொல்றார், 66 கோடி மக்கள் வந்தார்கள், நானும் போனேன். ஆனால் மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னால அங்க ஜனாதிபதி அவர்களை அனுமதிக்கலன்னு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஜனாதிபதி அவர்கள் போனார்கள். அங்கு அரசாங்கம் நல்ல மரியாதையோடு அவருக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து பூஜை செய்வதற்கு எல்லாம் செஞ்சிருக்கு. அவங்க ஜனாதிபதி அதில் போனாங்க. ஆனால் இவர் பேசுறார், இது ஜனாதிபதி போக முடியல. அங்க ஒரு ஈபேரா இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? இன்னொரு மணியம்மா வந்திருக்கும், வேற என்ன வந்திருக்கும்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.